பிரைஸ் பி டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்துக்கு நேர் எதிர் அவிசுவாசம். மத்தேயு 13:58 வாசிக்கிறோம். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. எங்கே செய்யவில்லை? இயேசு தாம் வளர்ந்த சொந்த ஊரான நாசரேத்துக்கு சென்றபோது, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவளுடைய தாய் மரியாள் தானே, இவனுடைய சகோதரர்கள் யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்கள் எல்லாரும் நம்முடன் தானே இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் இடரிலிருந்து நம்பாமல் போனது நிமித்தம், அவிசுவாசத்தின் நிமித்தம் இயேசு அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று வாசிக்கிறோம்ல. அவிசுவாசம் என்றால் என்ன? ரோமர் 4:20 தெளிவாக கூறியிருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம்ல. அவிசுவாசம் ஈக்குவல் டு சந்தேகம். நிறைய நேரங்களில் பிசாசானவன் நம்முடைய மனதில் சந்தேகத்தை தூண்டி விடுகிறான். அன்றைக்கு தோமா இயேசுவை நேரில் கண்டால்தான் நான் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிப்பேன் என்று சந்தேகப்பட்ட போது, யோவான் 20:27 இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு முன்பாக தோன்றி, தோமாவே, உன் விரல்களை நீட்டி என்னுடைய கைகளை பார், உன்னுடைய கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னதாக நாம் வாசிக்கிறோம்ல. மார்க் 16:14 கூட சீஷர்கள் எல்லாரும் போஜன பந்தி இருக்கையில் இயேசு கிறிஸ்து தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் அவர்களுடைய இருதய கடினத்தை குறித்தும் இயேசு கடிந்து கொண்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல. நாம் தேவனை எவ்வளவாக விசுவாசிக்கிறோம்? சந்தேகப்படுகிறோமா? தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் தான். யாக்கோபு 1:6 வேத வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று வாசிக்கிறோம்ல. நாமும் சந்தேகத்தை புறந்தள்ளிவிட்டு தேவனை உறுதியாக பற்றி கொள்வோம். அவரை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரை நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோടെ அவன் தங்குவான். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரிதாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.